ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம், ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது, அதை எப்படி டிலீட் பண்ணுறது, ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக்கான எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதில் பேசிக்கான டூல்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வீடியோவுமே எடிட் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. இனிமேல் ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக் வீரான்ற இந்த சேனலில் தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா தமிழ்விராடெக்கில் ஃபுல்லாகவே எடிட்டிங்காக நம்ம ஒதுக்கிட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட லேப்டாப் கிடையாது, சிஸ்டம் கிடையாது, எல்லாமே மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்றதுக்காக நம்ம இந்த டெக் வீரான்ற இந்த சேனலில் யூடியூப் சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுக்க போகிறோம். அதுக்கு பேஸாக தான் நம்ம இந்த ஃபோட்டோஷாப் டுட்டோரியலை இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அலைட் மோஷனாக இருந்தாலும் சரி, கெயின் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் நம்ம ரேஷியோ வந்து சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதில் நம்ம ரேஷியோ வந்து கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸ், பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வித்து பார்த்தீங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்கேன். ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சைஸு. நம்ம எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே ரெசல்யூஷன்லாம் கொடுப்போம். இதில் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் 100 கொடுத்துருக்கேன். நம்ம இதில் 300 கூட கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த இமேஜோட எம்பி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா மேலே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபால்ட்டாக ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு A4 சைஸில் வேணும், நம்ம வந்து ஒரு பிரிண்டர் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா A4 சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். A6 இந்த மாதிரி ப்ரீசெட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்டியான பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃபோட்டோக்கு நம்ம போனோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். 10x8 இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பேனர்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றது மாதிரி நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போர்ட்ரேட்டில் வேணும் அப்படின்னா நமக்கு அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 5x7 இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி AI இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. மொபைலுக்கு வேணும் அப்படின்னா மொபைல் சைஸும் இதில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் எதில் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 16:9 வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸை வந்து செட் பண்ண போகிறோம். நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன டூல்லாம் இருக்குது, அது எந்த சைட்லாம் வைக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூல் பாக்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், லைப்ரரிஸ், ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இது கலர்ஸ், ஸ்விட்சஸ், இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் இப்போ இந்த டேப் இல்லை, இந்த லேயர்ன்ற டேப் இல்லை உங்களுக்கு அப்படின்னா விண்டோஸில் போய்க்கோங்க, லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த டேப் வந்து வந்துடும். இன்கேஸ் அந்த டேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல வருது அப்படின்னா நான் அதை இங்கே எப்படி ப்ரோ கொண்டு வருதுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் தான் எல்லாமே. இந்த இடத்துல அங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செட் ஆகிடும். நான் இதை ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. அதே மாதிரி தான் நம்ம இந்த விண்டோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி டேப் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்க அந்த டூல் பாக்ஸ் வந்து போயிடும். அகைன் அதை கிளிக் பண்ணி அந்த டூலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த டூல் இருக்காது. இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இன்கேஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டூல் பாக்ஸை வந்து இந்த மாதிரி இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணவங்க என்ன பண்ணுங்க, விண்டோஸில் போய்க்கோங்க, இந்த டூல்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூல் பாக்ஸ் வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த கடைசி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் வரும். ஸோ அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்டர்ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்து எடிட் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்க எல்லா டூலையுமே பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல்லேயே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கர்சர் அது மேலே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னாலே அது என்ன யூஸ்க்காக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அனிமேஷனாகவே வந்துடும். நீங்கள் ரொம்ப ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது, மூவ் டூல் அப்படின்னு மட்டும் தான் காட்டும். அதே மாதிரி இந்த மூவ் டூலை நம்ம கீபோர்டில் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா வி அப்படின்றது தான். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நான் மூவ் டூலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் போயிட்டு வி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மூவ் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மூவ் டூலில் ஆட்டோ செலக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூவ் டூல் பற்றி நம்ம போக போக நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டூலையும் தனியாக வந்து பார்க்கலாம். இப்போ இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ஃபைலுக்கு போய்க்கோங்க. ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலுக்குள்ளே எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ தனியாக இருக்குது, இந்த ஃபைல் தனியாக இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணது இதை சூஸ் பண்ணி லைட்டாக வந்து அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மூவ் டூல் வந்து செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அங்கேருந்து இதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு இமேஜை நம்ம டாக்குமெண்ட்குள்ளே வந்து கொண்டு வந்துடலாம். வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். எனக்கு இந்த இமேஜ் வேணாம் ப்ரோ, வேறு இமேஜ் தான் வேணும், நம்ம தெரியாமல் இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிலீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு இமேஜ் தான். இப்போ வந்து இது பிரச்சனை கிடையாது. நிறைய இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கும் போது இதில் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா delete அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா delete ஆகிடும். இப்போ நான் ஒரு விஷயத்தை தப்பாக வந்து delete பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரின்ற அந்த டேப்பில் போய்க்கோங்க. அதில் நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போன தடவை வந்து மூவ் பண்ணியிருக்கேன், 2 தடவை மூவ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் லேயரை வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். ட்ராக் பண்ணி வந்து கொண்டாந்து போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். ட்ராக் லேயர் மூவ் அதுக்கப்புறம் delete பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வரிசையாக வந்து ஸ்டோ ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம மூவ் பண்ண ஆப்ஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது நம்ம இப்போ இதை அன்டூ பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் delete பண்ணதை வேணான்னு சொல்லி மறுபடியும் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை நம்ம ஷார்ட்கட் கீழே எப்படி கொண்டு வருது அப்படின்னா கண்ட்ரோல் இசட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வந்து வந்துடும். ஸோ கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் எக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜை கட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் வி கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லேப்டாப்பில் ஒரு பேசிக்காக எப்படி ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரின்ற டூலில் போய்ட்டு delete வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை delete பண்ணோம் அப்படின்னா மேலே போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது திரும்ப வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நம்ம இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ஒரு இமேஜ் எப்படி delete பண்ணதை திரும்ப கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இந்த மூவ் டூலில் சூஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி அப்படின்னா 2 இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட் கீஸும் இருக்குது, அதை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து வேணான்னு சொல்லி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து பேக் போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஸ்டெப் நம்ம டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் வந்திருக்கு. நான் மூவுக்கு போயிட்டேன் அப்படின்னா இந்த லேயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த லேயருமே வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பேசிக். நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறோம், வேணானா delete பண்ணிக்கலாம், வேணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணதும் வேணானா delete பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டூல் பாக்ஸில் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு
டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிடும். அதை நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன டைப் பண்ண போகிறோமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அலைட் மோஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். அப்படியே மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், டபுள் டேப் பண்ணி அப்படின்னா ஃபுல்லாக எல்லா டெக்ஸ்ட்டுமே செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து அதுக்குள்ளே வந்து செலக்ட் ஆகிடும். என்ன ப்ரோ இவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி நம்ம இதை பெருசாகிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் இருக்க இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து பெருசாகிட்டே போகும். அதில் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அலைட் மோஷனில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் வந்து பெருசாகும். இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ அதோட கார்னரை பிடிச்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிட்டு பெருசாகிடும். ஸோ ஓகேவா, நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ டெக்ஸ்ட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெக்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் ஆட் பண்ண ஒரு லேயர் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். எல்லாமே ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லேயர் தான். இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், இது இமேஜ் லேயர். டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அது டெக்ஸ்ட் லேயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் லேயரை சூஸ் பண்ணி அது மேலே போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிவிட்டு அது மேலே கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆரம்பம் இருக்குது, அதில் வந்துடும். அதில் நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அதை கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்றதை டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்குல்ல, அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். அப்படி இல்லைனா என்டர் தட்டிங்கன்னா அது வந்து ஓகே ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்காக தான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணி அப்படின்னா தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம் புரியவும் செய்யும். டெக்ஸ்ட் டூலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திரும்ப எப்படி அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதை டிலீட் பண்ணுறது, அதை எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது, இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அகைன் நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நாலேஜ்ன்றது வர ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்ன்ற லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் டூப்ளிகேட் லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகிடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எதில் பண்ணுறோம் அப்படின்னா மூவ் டூலை சூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லேயரை மூவ் பண்ணுறது, சைடில் கொண்டு போகிறது, இமேஜை மூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம். அதில் இந்த 2 டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஆட்டோ செலக்ட் அப்படின்றத நம்ம வந்து டிக் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் மூவ் பண்ணுறேன், இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது சூஸ் ஆகாது. ஏன்னா இது மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது செலக்ட் ஆகாது. ஆட்டோ செலக்ட்ன்றதை டிக் மார்க்கில் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த டெக்ஸ்ட் வேணும்னா என்ன பண்ணுறதுன்னா ஜஸ்ட் நீங்கள் டிலீட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வந்து செலக்ட் ஆகிடும். மறுபடியும் வந்து வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இமேஜ் எப்படி உள்ள கொண்டு வரதுன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எரேசர் டூலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இமேஜை வந்து எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் லேயரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கர்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்கிள் வந்து வரல அப்படின்னா கேப்ஸ் லாக் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேப்ஸ் லாக் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து வராது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேப்ஸ் லாக்கை ஆஃப் பண்ணி அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிரஷ் டூலை சூஸ் பண்ணும்போது இல்லை ரப்பரை சூஸ் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து வரல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கேப்ஸ் லாக்கை வந்து ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எரேஸ் ஆகுது. ஆனால் அதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேணும். நான் கட் பண்ணதே தெரியக்கூடாது அப்படின்னா அந்த எரேசர் டூலை சூஸ் பண்ணி அதில் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷோ ஆகும். அதோட ஹார்ட்னஸை நீங்கள் இந்த மாதிரி 100ல் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி அழைச்சிக்கலாம். ஸோ அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக வந்து எரேஸ் பண்ணும். ஸோ நான் எரேஸ் பண்ணதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியில் போயிட்டு மேலே டாப்க்கு வந்துட்டு அந்த மூவ் பண்ண ஆப்ஷனுக்கு வந்துட்டு அப்படின்னா அந்த எரேஸ் பண்ண எல்லாமே வந்து போயிடும். ஸோ இதோட ஹார்ட்னஸ் வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஹார்ட்னஸை ஃபுல்லாக 0ல் வச்சுட்டு ப்ரஷோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500+ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 1000ல் வச்சுட்டு இப்போ நான் எரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பராக வந்து எரேஸ் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது, கிரியேட் பண்ண முடியாத க்ரியேட்டிவிட்டியே கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நிறைய போஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் டிசைன் வந்து பண்ண முடியும். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் வரும். க்ரியேட்டிவிட்டி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். அது எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பில் இருக்க எல்லா டூலையும் பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி தானாக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதிகமாக பார்த்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் டூல் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவ் டூல் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இதெல்லாம் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் டூலாக தான் இருக்கும். இந்த செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அந்த செலெக்ஷன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இது
இது மேலே அப்படியே ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த போர்ஷன் மட்டும் அப்படியே வந்து செலக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இதை நம்ம கட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூவ் டூலை சூஸ் பண்ணி இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த செலக்ஷன் டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் செட் கொடுத்து பேக் போய்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதிலே நம்ம க்ளோன் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஒரு இமேஜை 2 இமேஜாக க்ளோன் பண்ணுறது, 4 இமேஜாக க்ளோன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஃபேஸில் இருக்க அந்த பிம்பிள்ஸ் எடுக்கிறது, அதே மாதிரி இமேஜோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, நிறைய விஷயம் இதில் நம்மளால் பண்ண முடியும். போக போக அடுத்தடுத்த வீடியோ நம்ம எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வேற ஒரு இமேஜில் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.